அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஆர்பி எக்ஸாம்க்கு எப்படி நம்ம ரீஸ்டார்ட் பண்றது? ஸோ, இப்போ நம்ம நிறைய பேர் டிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆ ஃபெயில் ஆயிருப்போம். நிறைய பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ஃபெயில் ஆயிருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்காது. ஸோ, எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் போயிட்டு எல்லாரும் அவங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ, இப்போ நம்ம இதெல்லாம் கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப மனசு ஒரு வேதனையா இருக்கும். ஆ நம்ம நம்மளும் அந்த இடத்துல இருக்கணுமே! ஆனா நம்ம இல்லையே! இப்போ நம்மளுடைய வாழ்வாதாரம் மிக மிக ஒரு மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆ இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா, எனக்கும் 2019ல வந்துச்சு. நிறைய பேர் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கும்போது, நம்ம வீட்ல உட்காந்துருந்தோம். ஆ ஸோ நிறைய ஒரு கஷ்டமான ஒரு சூழலா இருந்துச்சு. ஸோ இந்த சூழல்லாம் நினைக்கும்போது, கண்டிப்பா எனக்கு அந்த கவலை இருக்கும். ஸோ ஏன்னா நான் அத தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ அத ஃபேஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கூட படித்த நண்பர்கள்லாம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கும்போது, நம்ம மட்டும் வீட்ல இருக்கும்போது, நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஸோ இந்த கஷ்டத்த மட்டும் நம்ம நெனச்சுட்டு உட்கார்ந்தோம்னா, நம்மளுடைய வெற்றிய நம்மளால அடைய முடியாது. ஸோ நம்ம இந்த வெற்றிய அடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு முயற்சி நம்ம இறங்கணும். இந்த தோல்வி தான் நம்மளுடைய இப்போ அடையிற வெற்றிக்கு உண்டான காரணமா இருக்கணும். ஸோ நம்ம இத நினைச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பிரிப்பரேஷன் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம எப்போலாம் நம்மளுடைய பிரிப்பரேஷன் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம படிக்காம இருக்கிறோமோ, அப்போலாம் நம்ம நினைக்கணும். ஸோ நம்மள விட நம்ம படிக்காம இருந்தோம்னா, மத்தவங்க போஸ்டிங் வாங்கிட்டு போயிருவாங்க. நம்ம இதே மாரி நினைச்சுட்டு தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி, அந்த டைம்ல இந்த சிச்சுவேஷன நம்ம கொண்டு வந்தா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சரி, இப்போ நம்ம அ பாயிண்ட்டுக்கு வருவோம். எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுவது? இப்போ நம்ம எக்ஸாம் நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ். ஸோ சிலபஸ ஃபர்ஸ்ட்டு எடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் நமக்கு இதிலேயே நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் இந்த சிலபஸ் இப்போ நமக்கு புது சிலபஸ் மாத்திருக்காங்க. ஸோ இந்த புது சிலபஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சிலபஸ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம இந்த சிலபஸ் மூலியமா இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த சிலபஸ டவுன்லோட் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்டோடைய சிலபஸ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, படிக்க ஆரம்பிச்சிரணும். ஸோ படிக்க ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சா தான் ஸோ சிலபஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணா போதாது. இந்த சிலபஸ்ல இருக்கிற நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கா? அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு சிலபஸ் நம்ம டவுன்லோட் பண்றோம். இந்த சிலபஸ்ல டவுன்லோட் பண்ற நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கா? ஸோ இதுக்கு தகுந்த நம்மகிட்ட நோட்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு அ நான் எக்கனாமிக்ஸ ஓப்பன் பண்றேன். இதுதான் நியூ சிலபஸ். ஸோ சேஞ்ச் பண்ண சிலபஸ் 2025ல கொண்டு வந்தது. இப்போ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல கொடுக்கப்பட்டுள்ள டாபிக்ஸ். தியரி ஆஃப் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர், கார்டினல், ஆர்டினல். இந்த ஒரு டாபிக்ஸ்க்கும் நம்மகிட்ட நோட்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த ஒரு டாபிக்ஸ் சம்மந்தமா நம்மகிட்ட நோட்ஸ் இருந்தா மட்டும் தான், நம்மளால இந்த ஹோல் டாபிக் நம்மளால கிளியரா புரிய முடியும். அதேமாரி ஒரு உங்களுடைய உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கோ, அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணி, உங்களுடைய சிலபஸ நீங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ பிசிக்ஸ் ஓப்பன் பண்றேன். பிசிக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இப்போ எடுத்தோனே உங்களுக்கு இங்க மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் இதுல குடுத்திருக்கிற டைமென்ஷன் அனாலிசிஸ் இது ஃபுல்லா நம்மகிட்ட இதுக்குண்டான நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கா? இந்த ஒரு டாபிக்கும் நம்மகிட்ட கவர் ஆவுதா அந்த நோட்ஸ்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா, இப்போ ஏராளமான பேர் என்ன பண்றாங்கன்னா, கோச்சிங் சென்டர் நடத்துறாங்க. இந்த கோச்சிங் சென்டர்ல ஏதோ ஒரு நோட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க கிட்ட கிடைச்ச நோட்ஸ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ம ம மக்களுக்கு குடுத்துறாங்க. அந்த நோட்ஸ நம்பி மட்டும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா, இப்போ அ எத்தன பேர் ஒரு 4, 5 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க இந்த தேர்வு. இந்த தேர்வுல பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 2000 பேர் மட்டும் தான் நம்ம ஜெயிச்சோம். இதுல பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் சிலபஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நோட்ஸ் வெளில காசு குடுத்து ரூ. 20,000 ரூ. 25,000 ரூ. 30,000லாம் குடுத்து நோட்ஸ் வாங்கி படிச்சிருப்பீங்க. ஆனா, அப்பவும் நம்மளால ஜெயிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸ் இந்த ஒரு டாபிக் ரிலேட்டடான நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கா? அத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இந்த ஒரு டாபிக்கும் அங்க கவர் ஆயிடுச்சுன்னா, அந்த நோட்ஸ்ல கவர் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா அத நம்மளால கண்டிப்பா வெற்றி பெற முடியும்னு அர்த்தம். இந்த சில டாபிக்ஸ் சில நோட்ஸ் நம்ம வாங்குற வெளில இந்த கோச்சிங் சென்டர்லேருந்து வாங்குற நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சில டாபிக்ஸே இருக்காது. சில யூனிட்ஸே இருக்காது. அந்த மாரி நோட்ஸ்லாம் நமக்கு பயன்படாது. அந்த மாரி நோட்ஸ் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழைய சிலபஸ வச்சு அதே நோட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி வித்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு ஏமாத்துத்தனம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அது வன்மையா கண்டிக்கிறோம். அந்த மாரி கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா, அவங்களால ஒரு லைஃபே போகுது.
ஏன்னா பழைய நோட்ஸ் அப்படியே வச்சு நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம வாங்குறவாவது செக் பண்ணி வாங்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஒரு ஆர்வத்தில நம்ம வாங்கிர்றோம். சரி நமக்கு நோட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஒரு கம்மி விலைக்கு நோட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வத்தில வாங்கி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா நம்மளால ஜெயிக்க முடியல. ஸோ ஒரு 5 சிலபஸ்க்கு ரிலேட்டடா நோட்ஸ் வாங்கி எல்லாரும் பாஸ் பண்ணி நெறைய பேர் ஜெயிச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன சார் பண்றது? நம்ம எந்த கோச்சிங் சென்டர்ல போய் சேர்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பர்ட்டிகுலர் கோச்சிங் சென்டர் பிரிஃபர் பண்றத விட, நம்மளுடைய செல்ஃப் பிரிப்பரேஷன் நீங்க என்னதான் கோச்சிங் சென்டர்ல போய் 8 மணி நேரம் படிச்சா கூட, நீங்க 1 மணி நேரம் நீங்க செல்ஃப் பிரிப்பரேஷன் பண்ணா மட்டும் தான், அந்த 1 மணி நேரம் தான் உங்களுக்கு அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் தவிர, நீங்க 8 மணி நேரம் என்னதான் நீங்க கிளாஸ் கேட்டாலும், அந்த கிளாஸ் உங்களுக்கு பிஜிடிஆர்பில யூஸ்ஃபுல் ஆகாது. ஏன்னா, இது என்னுடைய முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ நோட்ஸ் நீங்க வாங்கிக்கிங்க. ஆனாலும் அந்த நோட்ஸ்ல இருக்கிற ப்ரிப்பரேஷன் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும் தான் உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க கன்டினியூஸா ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்தா மட்டும் போதுமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் ஏற்கனவே என்னுடைய காணொளி பார்த்திருப்பேன், சொல்லியிருப்பேன். 2019ல நான் செஞ்ச தவறு என்னன்னா, வெறும் படிச்சுட்டே இருந்தேன். ரீட், ரிவைஸ், எம்சிக்யூஸ் இதுதான் நம்ம எடுக்கணும் தவிர, படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதி எம்சிக்யூஸ சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட இருந்தா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு ஏத்த நீங்க சிலபஸ வாங்குங்க. ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த சிலபஸ வாங்குங்க. எக்கனாமிக்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ்க்கு ஏத்த ஒரு டாபிக்ஸ் ஒரு டாபிக்ஸ்க்கு ஏத்த நோட்ஸ் நம்மகிட்ட எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் இந்த ஒரு டாபிக்ஸ்க்கு உண்டான நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதேமாரி ஜிகேக்கு உண்டான 10 யூனிட்ஸ்க்கு உண்டான நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ சரி, இதுதான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஸோ இந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன படிச்சோமோ அத ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அத எம்சிக்யூஸா சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாரி நம்ம டீட்டெயில் வீடியோ நம்ம கண்டிப்பா ஜிகே வீடியோ பார்ப்போம். அதேமாரி சைக்காலஜி வீடியோ பார்ப்போம். டீட்டெயிலா நம்ம சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ யாருக்கெல்லாம் புதுசா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.